மீண்டும் அதிமுகவிலே இணைந்த முக்கிய தலைவர்கள் கதரும் ஓபிஎஸ் மகிழ்ச்சியில் எடப்பாடி. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஒரு காலத்திலே இடைக்கால முதலமைச்சராக இருந்தவர் தான் நமது ஓபிஎஸ் அவர்கள். ஆனால் இன்று அதிமுகவிற்கும் அவருக்கும் சம்பந்தம் கிடையாது. திமுகவுடைய ஒரு அடிப்படை தொண்டனாக திமுகவிலே இணைந்து திமுகவிற்காண்டி தென் மாவட்டங்களிலே பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். திமுக ஓபிஎஸ்ஐ வைத்து மிகப்பெரிய ஒரு தப்பு கணக்கு போட்டு விட்டது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓபிஎஸ்ஐ திமுகவிலே இணைத்து விட்டால் அவருக்கு ஆதரவு தரக்கூடிய கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் திமுகவிலே இணைவார்கள். அது மட்டுமில்லாமல் அதிமுகவிற்கு எதிர்பார்க்கக்கூடிய அந்த வாக்குகள் பூரா ஓபிஎஸ்ஸின் மூலமாக திமுகவிற்கு கொண்டு வந்து விடலாம் என திமுக தலைமை தப்பு கணக்கு தான் போட்டிருக்கிறது. ஆனால் நிலைமை என்பது இங்கு வேறொரு மாதிரியாக இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓபிஎஸ் அதிமுகவிலும் இணையாமல் திமுகவிலும் இணையாமல் ஒரு காலத்திலே வழக்குகளை தொடுத்துக் கொண்டிருந்தார். நான் தான் உண்மையான அதிமுக தொண்டன் என சொல்லி தமிழக மக்களையும் அதிமுக தொண்டர்களையும் ஏமாற்றிக் கொண்டு அதிமுகவிற்கு துரோகம் செய்து கொண்டிருந்தார் அப்படிங்கிற தகவல் நம் அனைவருக்கும் தெரியும். ஆனால் இன்று முழுவதுமாக திமுக காரராகவே ஓபிஎஸ் மாறி போயிருக்கிறார். ஓபிஎஸ் திமுக இணைந்தது அவரை நம்பி போன அனைத்து ஆதரவாளர்களுக்கும் மிகப்பெரிய அதிர்வுகளை தான் ஏற்படுத்தியது. அவர் வேண்டுமானால் திமுக இணைந்து கொள்ளலாம், எங்களுடைய மனம் என்பது ஒத்து வரவில்லை, எங்கள் உடம்பிலே ஓடுவது அதிமுகவுடைய ரத்தம் என சொல்லி அவர்கள் பூராமே தாய் கழகமான அதிமுகவிலே மீண்டும் தன்னை கள்ளக்காட்டிப்பு உறுப்பினராக தினம் தினம் இணைத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அதுவும் நிறைய நபர்கள் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து இணைப்புகள் நடக்கிறார்கள். அதே போல மற்ற அதிமுகவின் முக்கியமான தலைவர்களை சந்தித்து தினம் தினம் இணைப்புகள் என்பது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அப்படித்தான் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து ஓபிஎஸ் அணிக்கு மிக ஆதரவுகளை கொடுத்த முக்கியமானவர்கள் புறம் அதிமுகவிலே இணைந்திருக்கிறார்களாம். திமுகவிலே ஓபிஎஸ் இணைந்ததால் அதிருப்தி அடைந்த ஆதரவாளர்கள் பலர் அதிமுகவுக்கு திரும்பிட்டு வர்றாங்க. அந்த வகையிலே சிவகங்கை மாவட்ட ஓபிஎஸ் அணியின் நகர செயலாளர் சேகர் அதிமுகவிலே ஐக்கியமாகியிருக்கிறார். ஒன்றிய செயலாளர்கள் கனகராஜா, தியாகராஜன், சண்முகம் உள்ளிட்ட நிர்வாகிகளும் எடப்பாடி பழனிசாமி நேரில் சந்தித்து தங்களை அதிமுகவில் இணைச்சிருக்காங்க. தனது ஆதரவாளர்களுடன் அதிமுக இணைவது ஓபிஎஸ்க்கு மிகப்பெரிய ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். சிவகங்கை மாவட்டம் ஓபிஎஸ் அணியின் நகர செயலராக இருந்த சேகர் அதிமுகவிலே ஐக்கியமாகியிருக்கிறார். ஒன்றிய செயலாளர்கள் கனகராஜா, தியாகராஜன், சண்முகம் உள்ளிட்ட நிர்வாகிகளும் அவருடைய ஆதரவாளர்களை நேரடியாகவே கூட்டி வந்து அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி அவரை நேரடியாகவே சந்தித்து அதிமுகவிலே மீண்டும் தாய் கழகத்திலே தன்னை கட்டிப்பு உறுப்பினராக இணைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் என்பது வெளியாகிக் கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இந்த செய்திகள் இன்றைக்கு மட்டுமல்ல, தினம் தினம் அதிமுகவுடைய அதிகாரப்பூர்வமான இணையதளங்களிலே தகவல் என்பது உலா வந்து கொண்டுதான் இருக்கிறது. தற்சமயம் ஓபிஎஸ்ஐ நம்பி போன ஒரு 10-20 நபர்கள் மட்டும்தான் திமுகவிலே இருக்கிறார்கள் என சொல்லலாம். மீதம் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் அதிமுகவிலே மீண்டும் தாய் கழகத்திலே இணைந்து கொண்டிருப்பது அதிமுகவிற்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகளாகத்தான் அமைய போகிறது அப்படின்னு தான் சொல்லியாகணும். பொறுத்து பார்க்கலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவுங்க நண்பா.